டைமண்டுக்கு வந்து எல்லாரும் ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்பாட். ஓகே. அந்த காலத்துல வந்து அந்த பிளாக் ஸ்பாட்டை ரிமூவ் பண்றதுக்கு டெக்னாலஜி கிடையாது மேம். கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜில கரெக்டா அந்த பிளாக் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணி எடுக்கிற கெப்பாசிட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. ஓகே. அந்த காலத்துல அதை தூக்கணும்னா நான் பாதி கல்ல ஒதுக்கிட்டு தான் நான் தூக்க முடியும். அப்ப அந்த பாதி கல் எனக்கு வேஸ்டா போயிடும். ஸோ காஸ்டிங் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அதை அப்படியே மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாதுங்க மேம். கிடையாது. பட் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது நேச்சுரல் டைமண்டுக்கு. இப்போ லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கு அதுக்கு தோஷம் இருக்கா இல்லையான்றது அது ஒரு தனி டிபேட்டபிள் டாபிக். நம்ம இப்போ அந்த டாபிக்கு போக வேண்டாம். ஓகே. பட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் எடுத்தீங்கன்னா லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கு தோஷமே கிடையாதுங்க. கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ல டைமண்ட் வந்து உருவாகுதுங்க. ஸோ எந்த இம்பியூரிட்டிஸும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிடையாது. அதனால நீங்க லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கு நாங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போதே இந்த வார்த்தையை தான் மார்க்கெட்டிங்கே பண்றோம். எல்லாரும் பயன்படுத்தலாம். தோஷம் இல்லாத டைமண்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் அப்படின்னு தான் நாங்க மார்க்கெட்டிங்கே பண்றோம். ஓகே.